அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது சென்ற வீடியோவில் நம்ம நீர் சக்தியினுடைய மிக அற்புதமான ஒரு சக்தி என்ன, ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதனுடைய அடுத்த கட்டமாக அந்த விஷயம் எப்படி இந்த பூமிக்கு ஒரு பலம் சேர்க்குது, அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். அதாவதுங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு மூளை எடுத்தாலும் ஒரு விஷயத்த அவங்க உருவாக்கும் போது இது எங்களுக்கானது, இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு ஒரு ஃபார்முலா, இதனுடைய காப்பிரைட் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மதங்கள் உட்பட. இந்த மதங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஞ்ஞானத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அது எனக்கானது, அது இதுதான் அந்த உலகத்தையே நகர்த்துது, இது சரியில்லை அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எந்த பாகுபாடுகளை பார்க்குறதே கிடையாது. அது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்ன வேணும் அப்படின்றத அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு வழி தெரியாதனால நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இங்கே போனால் நம்மளுக்கு இது சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா, இங்கே போனால் நம்மளுக்கு பண தேவைகள் நம்மளுக்கு பூர்த்தி ஆகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாதுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவராக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் அதற்கான சரியான ஃபார்முலாவை, அதனுடைய அந்த வழியை மாத்திரம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு நம்ம நினைத்ததை கண்டிப்பாக அடையலாம். ஏன்னா பிரபஞ்சம் அது கையை மூடலை, நம்மள மாதிரி மூடி வைக்கல, திறந்து தான் வச்சிருக்கு. கேட்கறத கொடுக்கறதுக்கு அது தயாராக இருக்கு. அப்போ அந்த ஐம்பூத சக்தியை பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் நம்ம நினைச்ச விஷயங்களை அடைய முடியும் அப்படின்றதுல மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீர், வாட்டர் எனர்ஜி. இந்த வாட்டர் எனர்ஜி அப்படின்றது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் அது எங்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த பிரபஞ்சம் பிரித்து கொடுக்குதா? இவங்களுக்கு தான் இதை நம்ம கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்குதா? இல்லை இல்லையா? இதில் இப்போ நீர் சக்தியை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரை ஒருத்தவங்க மயக்கமாக கீழே விழுகிறாங்க அப்படின்னும் போது அந்த பாப்பா தண்ணி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தண்ணியை மூஞ்சில் தெளிச்ச உடனே அவங்க படார்னு அப்படியே ஒரு பயந்து பட்டுன்னு அந்த விழிப்பு நிலைக்கு வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த தண்ணியை முகத்தில் தெளிக்கும் போது அவங்கள அறியாம டக்குன்னு அப்படியே முடிச்சு ஒரு விழிப்பு நிலைக்கு வர்றாங்க இல்லையா? இது ஒரு சயின்ஸு. இந்த விஞ்ஞானம் மாதிரி தான் இந்த நீரில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறேனே. அதாவது சிறு வயதில் எனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி பயந்து இதாக இருக்கும்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போகும்போது நாங்கள் மதுரையில் சாய்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரியவர். அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு மேலே ஒரு ஷால் போட்டு கையில் மயில் வச்சுருப்பார். அவர் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டூலில் தண்ணி இருக்கும், ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ போனோடனே ஐயா பிள்ளை பயந்து போயிருக்கான் என்னன்னு தெரியல அப்படின்னு போய் அவர்கிட்ட அந்த சாய்பு அவர்கிட்ட நிறுத்தும் போது அவர் அப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு உடனே அந்த மயிலிறகை வச்சு அவர் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு அப்படியே நம்ம முகத்தில் அடிப்பார், உடம்புல தலையை விடுவார். எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் வச்சிருக்க செப்பு பாத்திரத்துலேருந்து அந்த தண்ணியை கையில் ஊற்றி பலார்னு மூஞ்சில் அடிப்பார். அடிச்சதுன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்புறம் முடிச்சுட்டு போங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்வாரு. பணம் கூட வாங்க மாட்டாருங்க. அதாங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ அனுப்பிச்சி விட்டுவார். அன்னைக்கு படுத்தா அப்படி ஒரு அற்புதமான ஒரு உறக்க நிலை நம்ம அதை அனுபவிப்போம். மறுநாள் காலையிலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம உடம்புல அப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக நான் இருப்பேன். இது பர்சனலாக என்னுடைய அனுபவங்கள். இது நான் சொல்கிறது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டும் கிடையாது. உங்களுக்கும் உங்களுடைய ஊர்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அந்த நீரை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கோயில்களுக்கு போனாங்க. கோயில்களுக்கு நம்ம போகும்போது எல்லாம் முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பும் போது ஒரு தீர்த்தம்னு சொல்லி அதே மாதிரி ஒரு செப்பு பாத்திரம், அந்த செப்பு பாத்திரத்தில் ஒரு நீர் இருக்கும், ஒரு சின்ன கரண்டி தான் இருக்கும், அதில் கொடுப்பாங்க. நம்ம வாங்கி அதை குடிச்சிட்டு நம்ம தலையில் கொஞ்சம் லேசாக நம்ம அதை இது பண்ணிட்டு போவோம்.
அப்புறம் அது மட்டும் கிடையாதுங்க, கிறிஸ்தவ ஆலயங்கள்லையும் வந்து அந்த புனித நீர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுப்பாங்க. அப்ப எல்லா மதங்கள்ன்றதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வேறுபடுத்தி வந்து நம்ம பார்க்குறோம். ஆனா எல்லா மதங்கள்ல வெவ்வேறு மதங்கள்ல உள்ளவங்களும் பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்களா, நீர் அப்படின்னு இந்த 50 சக்தியில ஒரு விஷயத்தை தானே பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம அதை இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது நம்மளுக்கு இந்த 50 சக்தி எப்படியெல்லாம் நம்மளுக்கு உதவ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இதுல வந்து தெளிவா வந்து உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த நீர் சக்தியை வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து அது ரொம்ப நாள் அது ஏதோ ஒரு விஷயம் அவரை வந்து ஈர்க்குது, அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. கவனிச்சுட்டு அதில் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாரு. அந்த நீரினுடைய சக்தி என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அதை முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறாரு. அதற்கான விருது, அந்த ஆராய்ச்சியில் வந்து அவருக்கு அவ்வளோ விருது கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ஒரு முழுமையானது, இது வந்து கண்டிப்பாக உண்மையானது தான் 100% அப்படின்றத அந்த உலகம் முழுக்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த நீர் சக்தி அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்தி என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நம்ம சென்றடைய முடியும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். முந்தைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு பள்ளி மாணவர் மாணவி அவங்கள நம்ம வச்சுக்கிறோமே, அவங்க வந்து பள்ளி மாணவி மட்டும் கிடையாது, படிக்கக்கூடிய அந்த ஒரு இதில் உள்ளவங்க எல்லா பேருமே நீங்கள் உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன, நான் எங்கே போய் சேரணும், எந்த இடத்த அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அதே மாதிரி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு கண்ணாடி டம்ளர், அந்த கண்ணாடி டம்ளர்லாம் பிளாஸ்டிக் தயவு செஞ்சு வேண்டாம், சில்வர் அந்த மாதிரியும் வேண்டாங்க, கண்ணாடி டம்ளரே உங்களுக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் ஒரு 3/4 பங்கு, அது நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3/4 பங்கு ஒரு கூட இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியை நல்லா ஊற்றி அதை வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நம்ம அப்பா அம்மாட்ட கேட்போம் இல்லையா, நம்மளை புரிந்து கொண்ட நண்பர்கள்ட்ட நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்போம் இல்லையா, அதை வந்து இனிமேல் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நான் சொல்கிற விஷயத்த அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் படிக்கிற விஷயங்களில் நான் அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற எந்த உங்களுடைய கோலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆத்மார்த்தமாக உங்கள் மைண்டில் உள்ள அந்த அத்தனை விஷயங்களையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் ரசிங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் அந்த மாதிரி நான் படிக்கணும், இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு ரொம்ப உதவியாக இருக்க அப்படின்ட்டு அந்த விஷயங்களை வந்து அந்த நீரை பார்த்து ரொம்ப நேரம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு செகண்ட் கணக்கில் இருந்தாலே போதும். ஒரு 30 செகண்டு 40 செகண்டு. இன்னும் கோரிக்கைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நிறைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கோரிக்கை, முதல் முறையாக நீங்கள் இந்த பயிற்சியில் செய்ய போகிற நீங்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை முழுமையாக அந்த நீரை பார்த்து நீங்கள் வந்து ஜெபிக்கிற மாதிரி அந்த நீரை பார்த்து அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி முடிச்சுட்டு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், குருமானவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. நீங்கள் இதை தொடர்ந்து, நான் ஏற்கனவே முந்தைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 21 நாள் தொடர்ந்து இதை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றியினுடைய 2ஆம் கட்டத்தை நோக்கி அடுத்து நீங்கள் நகருவீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ரொம்ப ஆழமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். நன்றி.